முகிழுகிர் கனகன் என்பவன் வச்சிர யாக்கையை வகிர்ந்தவன் தொழில் நிச்சயம் என்றன் ஐயம் நீக்குமே. இது வந்து ரொம்பவே பக்தி மோடுக்கு போயிட்டு இருப்பீங்க. பச்சிலை தாமரை இது வந்து திரிவிக்ரம அவதாரத்தை சொன்னார். பச்சிலை தாமரை பகல் கண்டால் என கைச்செடி முகிழ் உகிர். அதாவது பசுமையான இலைகளை உடைய தாமரையும் பச்சிலை தாமரை முகிழ் அரும்பு சூரியனை கண்டாற் போல அந்த நகங்கள் இருக்கும். தாமரையினுடைய அரும்பு சூரியனை பார்த்தா எப்படி இருக்கும்? மலரும். அப்படி மலர்ந்து இருக்கு அந்த நகங்கள். பச்சிலை தாமரை பகல் கண்டால் என கைச்செடி முகிழ் உகிர். கைச்செடி கையிலே செறிந்து இருக்கின்ற முகிழ் மலர்ச்சியுடைய அந்த நகங்கள் எப்படி இருக்கு? அதாவது அதுவே ஒரு லஸ்ட்ரஸா இருக்கு. அவர் கைக்கு வந்து மலர் சொல்றாரு, இது நகங்கள்னு சேர்த்துருக்காரு. இல்லங்க, அதாவது அந்த நகங்களுடைய ஒளியே எப்படி இருக்குன்னா பசுமையான இலைகளை உடைய தாமரை அரும்பு சூரியனை பார்க்கும்போது அப்படி மலரும் இல்லையா? அந்த மாதிரி அந்த நகங்கள்லாம் மலர்ந்து ஒரு ஒளியோட இருக்கு. கைச்செடி முகிழ் சிவந்த நகங்கள், ஒளி பொருந்திய நகங்கள். கனகன் என்பவன் வச்சிர யாக்கை அப்பேற்பட்ட நகங்கள். கனகன் என்பவன் கனகன இரண்யகசிபு கனகன் என்பவன் வச்சிர யாக்கையை, அதாவது வச்சிரன் வைரம் போன்ற உடலை வகிர்ந்த வன் தொழில் நிச்சயம் வகிர்ந்த வன் தொழில் பிளந்த வகிர்ந்த வன் தொழில் வலிமையான அந்த செயலை செய்தவை நிச்சயம் அன்று எனின் அது உண்மையா என்று யாராலும் சந்தேகப்பட்டால் நிச்சயம் அன்று எனின் ஐயன் நீக்குமே. ஐயத்தை அது கனகம் இந்த கைதான் இரண்ய கசிபனுடைய உடலை பிளந்த கைகளா நகங்களா அப்படின்னு ஆழ்வாருக்கே சந்தேகம் வந்தது. அது ஒரு பாடல் கூட போட்டுருந்தாங்க. அந்த பாடல் ஞாபகம் இல்லை. ஆமா ஆமா, அது அது ஜெயதேவர் சொல்றாரு. தவ கர கமலவரே கேசவா நகமத்புத ஸ்ருங்கம். தவ கர கமலவரே, உன்னுடைய தாமரை போன்ற கைகளிலே நகம் அத்புத ஸ்ருங்கம். எப்படி அந்த அற்புதமான நகங்கள் வந்தன? தலித ஹிரண்ய கஷிபு தனு பிருங்கம். அந்த அதாவது ஹிரண்யகசிபுவினுடைய உடல் வந்து அவற்றை சுற்றின வண்டுகள் போலவா ஆயிற்று அப்படிங்கிறார். கேசவா அவருடைய உடல். இந்த கையா நகத்தை ஹிரண்யகசிபுவோட உடல். கேசவா திருத்த நரஹரி ரூபா. அஞ்ஞான வாசம் பண்ணும்போது தர்மக்கு கனகன் பேர் இல்ல. ஆமா, இல்ல 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 இல்ல, இந்த கனகன் அதான் சொல்ல வந்தேன். ஆக்சுவலி இது வந்து தமிழ் ஆட்கள் வச்ச ஒரு பேர். பொன் ஹிரண்யகசிபு. ஹிரண்யம்னா பொன். சோ அவங்க பொண்ணுங்கிறதுக்கு என்னெல்லாம் பேர் உண்டோ அத்தனை வந்துரும். இப்ப அவங்களுக்கு வந்து சந்தத்துல இடிக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஸ்வர்ணகசிபு அப்படின்னு கூட சொல்லிடுவாங்க ஒரு இடத்துல. என்ன ஒரு தன்மை அணுவனைக்கு சதகூரிட்ட கோடியில் மூலம் வருது. கனக கசிப்பு சுத்த அப்படின்னு பஜனை பாட்டுல எல்லாம் வருமே. ஹிரண்ய கசிப்புன்றத கனக கசிப்பு அப்படின்னு அவரு சொன்னது என்ன? அஞ்ஞான வாசத்துல கர்மருக்கு பேர். அவ கனகன் இல்ல, கங்க பட்டன். அது கங்க மாத்திட்டீங்க. கங்கன் கங்கன் ஏன் கங்கன் கேகே கங்கனா திரண்டல ஒளியில திருவின் சேர்வில முரண்டரு மேலவில் முறிய முறினான் புரண்டில புகழில பொறுப்பென்று ஒன்று போன்று இரண்டில புயங்களுக்கு ஓமம் ஏற்றுவோம். திரண்டில அதாவது ராமபிரானுடைய தோள்கள் போல மலைகள் இல்ல அப்படின்றது சொல்ல வர. திரண்டில அவ்வளவு திரட்சி இல்ல அவைகளுக்கு. ஒளி இருக்கா ஒரு மாதிரி பிரவுன் கலர்ல இருக்கு. திருவின் சேர்வில வீரலட்சுமின்னு சொல்லலாம், சீதைன்னு சொல்லலாம். ரெண்டு அர்த்தம் உண்டு இதுல. ஏன்னா வீரர்களுடைய தோள்கள்ல வீரலட்சுமி உரைகிறாள் வழக்கு. திருவின் சேர்வில இது விஷ்ணு ஸ்தலத்தில, அதனால வட்சஸ்தலம். இது புஜம். இது புஜம். புஜம்னா மார்பு. அதாவது மார்புல லட்சுமி உரைவா,
இது தோள்கள்ல எப்பவுமே வீரதம் தோளுடையாள் பாரதி சொல்றாரு. வீரதம் தோள்களிலும் நெற்றி வியர்த்திட உழைப்பவர் உழைப்பினிலும் பாரதி சிரத்தினிலும் நின்று அருள் புரிவாள். இதுல லக்ஷ்மி இதுல மூன்று காதல். அதுல வீரதம் தோள்களிலும் அந்த வரி உண்டு, தோழினிலும். அதுபோல திருவின் சேர்வில முரண்டது மேருவின் முறிய மேருவில் முரண்டரு மேருவில் முறிய மூறி நான் புரண்டில. எப்படி அந்த மலைகள்லாம் மேருமலை போன்ற அந்த பெரிய விற்கள் அவற்றின் மீது புரண்டனவா? அந்த புரண்டதா? அந்த வில்லினுடைய நான் புரண்ட பெருமை அந்த மலைகளுக்கு உண்டா? கிடையாது. புரண்டில புகழாவது உண்டா? ஒண்ணும் கிடையாது. பொறுப்பு என்று ஒன்று போன்று இரண்டில புயங்களுக்கு ஓமம் ஏற்குமோ? ஒரே மாதிரியான அளவுள்ள ரெண்டு. அந்த இரண்டில இவ்வளவு பெருமையும் கொண்டு ரெண்டு இல்லவும் இல்லை. அவற்றினுடைய தன்மையிலும் அவை ஒப்பாகவில்லை, எண்ணிக்கையிலும் ஒப்பாகவில்லை. அப்பேற்பட்ட அந்த புகழில பொறுப்பு என்று ஒன்று போன்று இரண்டில புயங்களுக்கு ஓமம் ஏற்குமோ? அவனுடைய புஜங்களுக்கு ஓமையாக சொல்லலாம். கடற்படு மணிலமும் கன்னி பூகமும் மிழற்றினுக்கு ஊமை வந்துரைக்கும் வெள்ளியோர்க்கு உடன்பட ஒண்ணுமோ உலகப் பள்ளியான் இடத்துறை சங்கம் ஒன்று இருக்கையங்களால். கழுத்த பத்தி அடுத்த பாட்டு. கடல் படு பணிலமும் கன்னி பூகமும் மிடற்றினுக்கு ஊமை. கடல் படு பணிலம், பணிலம் கடலிலே இருந்து கிடைக்கக்கூடிய சங்கு. கன்னி பூகம்னா பாக்கு மரம், கமுகும். மிடர்னா கழுத்து, கழுத்துக்கு உவமை என்று உரைக்கும் வெள்ளியோர்க்கு என்று சொல்கின்ற பேரை உடன்பட ஒண்ணுமோ? அவர்களுடன் நாம் உடன்பட முடியுமா? உலகப்பள்ளியால் இடத்து உரை சங்கம் ஒன்று இருக்க எங்களால் உடன்பட ஒண்ணுமோ? அதாவது ஆதிசேஷனை உடன்பட பள்ளியால் அவன் கையிலேயே பாஞ்சஜன்யம் இருக்க. ஆமா, அதுதான் அதுக்கு அவன் கழுத்துக்கு பொருந்தும். அதை தவிர வேற எதுவும் சாதாரண சங்கெல்லாம் பொருந்தாது. அவருடைய இடது கையில இருக்கக்கூடியதாக பள்ளியாலும் இடத்துறை சங்கம் ஒன்று இருக்க எங்களால் உடன்பட ஒண்ணுமோ? வெள்ளியோர்க்கு போட்டுருக்கீங்க. வான்சுதை வண்ணம் குழல் இல்லையா? வெளியாரன் வெளியாகிறதா வெளியாக. அந்த வெண்மை இருக்குல்ல, வந்து வெள்ளையான மனசு அப்படின்னா நல்ல மனசு, வெள்ளையான அறிவு, கரிய அறிவுன்னு சொல்லலாமா? இல்ல அண்ணல் திருமுகம் கமலம் ஆமியனின் கண்ணினுக்கு ஊமை வேறியாது காட்டுகேன் தன்மதி ஆம் என உரைக்க தக்கதோ வெண்மதி குடித்து அது மெலிந்து தெரியுமால். அண்ணன் திருமுகம் கமலமாமே அவருடைய முகத்தை தாமரை என்று சொன்னால் கண்ணினுக்கு ஊமை வேறு யாரு காட்டுவேன்? அவனுடைய திருமுகத்துக்கு தாமரைன்னு சொல்லிட்டா, கண்ணுக்கு ஊமை என்று சொல்றது தன்மதியாம் என உரைக்கத்தக்கதோ? அதனுடைய குளிர்ச்சி பொருந்திய தன்மையினால அதை நிலா என்று சொல்ல முடியுமா? சந்திரன் சொல்ல முடியுமா? வெண்மதி பொலிந்து மெலிந்து தெரியுமா? அது அது என்னன்னா, ஒரு நாளைக்கு முழுசா இருக்கும், இன்னொரு நாளைக்கு முழுக்க இல்லாம போயிடும். அப்படியெல்லாம் இல்லை. இது வளர்வதும் குறைவதும் உள்ள அந்த குறை இல்லாத முழு நிலை. ஆரமும் அகிலமும் நீவி அகன்ற தோல் அமரன் செவ்வாய் நாரம் உண்டு அளந்த செங்கேள் நளினம் என்று உரைக்க நானும் ஈரம் உண்டு அமுதம் ஊறும் இன் உரை இயம்பாதெனும் முரல் வெண் மூரல் வெண் முறுவல் பூவாய் பவளமோ மொழியற் பாற்றேன். ஆரமும் அகிலும் நீவி அகன்ற தோள் அமரன் செவ்வாய் நாரம் உண்டு அலர்ந்த செங்கேள் நளினம் என்று உரைக்க நானும்.
அது பாக்கியில சந்தன குழம்பு அகிர் குழம்பெல்லாம் பூசப்பட்டு விரிந்த தோள்களை பெற்ற ராமபிரானுடைய செவ்வாயானது தனக்கு நிகராக நாரம் அப்படின்னா நீர்னு அர்த்தம். தண்ணீர், நீர் முதல்ல படைக்கப்பட்டது அப்படிங்கிற காரணத்தினால அதுக்கு நாரம் என்று பெயர். நாரம் உண்டு, அந்த நீரை உண்டு மலர்ந்ததாகிய தாமரை என்று சொன்னால் அந்த விருந்த தோள்களை பெற்ற ராமனுடைய செவ்வாயானது, சிவந்த வாயானது தாமரை அப்படின்னு சொன்ன. அதனாலதான் தாமரை பூத்த தடாகம் காடு அப்படின்னு தாமரை காடு அப்படின்லாம், கருமுகில் காடு பூத்தன்ன அப்படின்னு வரும். ஈரம் உண்டு அமுதம் ஊறும் இன்னுரை இயம்பாதேனும் அது அருள்வுரை கொண்டு கருணை கொண்டு அமுதமூறு என்ற சொற்களை சொல்லாது என்றாலும் மூரல் வெண் முருகல் பூவா பவளமோ வழி ஏற்பாடு. பவளம் இருக்க அதுக்கு புன்னகை கூட கிடையாது. மூரல் வெண் முருகல் பூவா பவளம், புன்னகை கூட அதனால பூக்க முடியாது. அப்படி பூக்க முடியாத பவளத்தையா அவனுடைய வாய்க்கு உவமையாக சொல்வது. மூரல் வெண் முருகல் பூவா பவளமோ மொழி ஏற்பாட்டை. முத்தம் கொள்ளலோ தாமரையை சொன்னா அது வெட்கம் அடைஞ்சிடும். பவளத்தையும் சொல்ல முடியாது, ஏன்னா பவளத்தால புன்னகை செய்ய முடியாது. பவளத்தால புன்னகை செய்ய முடியாது. முத்தம் கொள்ளோ முழு நிலவன் முறியின் திறனோ முறை அமுத சொத்தின் துள்ளி வெள்ளி இனம் தொடுத்த கொள்ளோ துறை அறத்தின் வித்து முளைத்த அங்குரம் கொள் வேறே சிலகொள் மெய் முகிழ்ந்த தொத்தின் தொகைக்குள் யாது என்று பல்லுக்கு உவமை சொல்லுவேன். முத்தம் கொள்ளும் முழுநிலவின் முறியின் திறனோ முறையமுத சொத்தின் துள்ளி வெள்ளி இனம் தொடுத்த கொள்ளும் துறை அறத்தின் வித்து முளைத்த அங்குரம் கொள் வேறே சில கொள் மெய் முகிழ்த்த தொத்தின் தொகை கொள் யாது என்று பல்லுக்கு உவமை சொல்வேன். பல்லுக்கு உவமை சொல்லணும்னா இதை முத்துன்னு சொல்வேன். முழு நிலவின் முறியின் திறன் 32 பல்லுக்கு 32 நிலவு. முழு நிலவின் முறி துளி நிலவு என்று சொல்லுவேனா. முறை அமுத சொத்தின் துள்ளி வெள்ளி இனம் தொடுத்த கொள்ளும் அமுதத்தின் திவலைகளை தொகுத்து தொடுத்ததாகிய வரிசையா அல்லது வெள்ளி இனம் துள்ளி வெள்ளி. துள்ளிங்கிறது துளி, அமுதத்தின் துளி. வெள்ளி அப்படிங்கிறது அது வெண்மையாக இருக்கிறதுனால இனம் தொடுத்த கொள்ளும் துறை அறத்தின் வித்து முளைத்த அங்குரம் தர்மமே முளைத்ததாகிய அங்குரார்ப்பணம் சொல்லுவாங்க. அங்குரம்னா முளைப்பாரின்னு சொல்றோம் இல்லையா. முளைப்பாரி இது வைக்கணும், மழை வைக்கிறது சொல்றாங்க. இருக்கும் ரொம்ப அபாரமா இருக்கு, பெரிய எழுச்சி அடைக்குது. அறத்தின் வித்து முளைத்த அங்குரம் கொள். தர்மத்தினுடைய பேசினாலே தர்மம், அதாவது தர்மமே விதையாகி அதுல இருந்து விளைத்து வந்த முளை போல அவருடைய பல்லு. ராமோ விக்கிரகவான் தர்மா அப்படின்ட்டு சத்தியத்திலிருந்து தோன்றிய அரும்புகளின் தொகுதிகள். தொத்து அப்படின்னு சொன்னா அரும்பு. மெய்முகிழ்த்த தொக்கின் மெய்முகிழ்த்த தொத்தின் தொகைகள் அரும்புகளின் அறம் உண்மை ரெண்டும். சத்தியம் தர்மம் ரெண்டையும். சத்தியத்தின் விதை, தர்மத்தின் மலர், தர்மத்தின் அரும்பு. யாது என பல்லுக்கு உவமை சொல்றேன். இது வரைக்கும் பிசிக்கல் திங்ஸ் உண்மையா சொல்லிட்டு இருந்தாங்க. இது கொஞ்சம் குணங்களுக்குள்ள போயிட்டு இந்த பாட்டு உண்மையில ரொம்ப நல்லா இருக்கு. இனிமே வர்ற இந்த பாடல்கள்லாம் இந்த அரிசி விருத்தம் இல்லையா, ரொம்ப ஓசை லயம் உள்ள பாடல். எல்லா நிலத்து இந்திர நிலத்து எழுந்து குவிந்து மரகதத்தின்
இல்லா முழு மாழ்க புயம்பும் வேண்ட வேண்டும் மேனியதோ தல்லா ஓதி கோபத்தை கவ்வ வந்து சார்ந்ததும் கொள்ளா வள்ளல் திருமூக்கிற்கு உவமை பின்னும் கணிப்பு ஆமோ குனிப்பு ஆமோ குனிப்பு அதே கணிப்பு தான், ரெண்டு ஒண்ணுதான். எல்லா நிலத்து இந்திர நிலத்து எழுந்த கொழுந்தும் மரகதத்தின் விழா முழுமா நிழல் பிறவும் வேண்ட வேண்டும் மேனியது. நான் தானே சொல்லணும். தள்ளா ஓதி கோபத்தை, தள்ளா ஓதி கோபத்தை கவ்வ வந்து சார்ந்ததும் கொள்ள வள்ளல் திருமூக்குக்கு உவமை பின்னும் குளிப்பார். எல்லா நிலத்து நிகழ்ச்சி இல்லாத பூமியில தோன்றியதாகிய இந்திர நீலக்கல்லில எழுந்தத கொழுந்தும், இந்த நீலக்கல்லுடைய கொழுந்து முனை மரகதத்தின் விழா முழுமா நிழல் பிழம்பும் ஒளி பிழம்பும். நிழல்கிறது ஒளி. இந்த மரகதத்தினுடைய ஒளி பிழம்பும் தன்னை ஓவையாக சொல்ல வேண்டும் என்று வேண்டுவதாகிய அப்படிப்பட்ட மேனியம் அந்த மூக்கு. ஓதிங்கிறது பச்சோந்தி. இது ஏற்கனவே சீதைக்கு பார்த்தோம். சீதைக்கு பார்க்கும்போது இதனை இப்படி ஒரு ஓமை உண்டா அப்படின்னு கூட நம்ம விவாதிச்சோம். பச்சோந்தி மூக்குக்கு ஓமையாக சொல்ற பொருட்கள் அது ஒன்று. இது என்ன சொல்றாருன்னா, இந்திரகோபத்தை கவ வந்த பச்சோந்தியா. இந்திரகோபத்தை கவ வந்த பச்சோந்தி. இந்திரகோபம் எதுவா இருக்கும் பக்கத்துல? வாய் பக்கத்துல இருக்கு, மூக்கு பக்கத்துல இருக்கு. இந்திரகோபத்தை கவ வந்த பச்சோந்தியை போன்ற அந்த மூக்கு. இந்திரகோபம் விஷயம் வந்து கணுக்காலுக்கு தான் இந்திரகோபம் சிவப்பா இருக்கிறது. சிவப்பா இருக்கிறதுனா கணுக்காலுக்கு ஓகே சொல்லுவாங்க. இந்திரகோபத்துக்கு வந்து வாய் சிவப்பா இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் இந்திரகோபக சங்காத ஸ்மரதுணாவ ஜங்கிகா. சரி, இல்ல ஸ்மர தூணாவ தூணா தூணானா இது அம்பர தூணி. ஒருவேளை இந்திரகோப பூச்சி போன்ற ஒளியும் அம்பரா துணி போன்ற திரட்சியும் கொண்ட கணுக்கால சொல்லுவாங்க. இது வாய்க்கு சொல்லுவாங்க. ஏன்னா இது பக்கத்துல இருக்கிறது வேற எதுவும் கிடையாது. மூக்கு பக்கத்துல இருக்குது. இந்திரகோபத்தை கவ வந்ததாகிய பச்சோந்தியை போன்றதாக ஓமையை இன்னும் குறிப்பாகணும். இதுக்கு மேல வேற வேற ஓமையை சொல்ல முடியுமோ? பணிக்க சுரத்து கரண் முதலோர் கவர்ந்த படையும் பல்பேயும் தனி கை சிலையும் வானவரும் முனிவர் குழுவும் தனி அரணும் இனி கட்டழித்த அரக்கர் குலம் என்னும் சுருதி ஈர் இரண்டும் குனிக்க குனிந்த புருவத்துக்கு ஊமம் நீயே கொடியார். பனிக்க சுரந்து கரண் முதல்வர் கவர்ந்த படையும் பல்பேயும் தனி கை சிலையும் வானவரும் முனிவர் குழுவும் தனி அரணும் இனி கட்டழிந்தது அரக்கர் குலம் என்னும் சுருதி ஈர் இரண்டும் குனிக்க குனித்த பூர்வத்துக்கு ஓமம் நீயே கோடிக்க. இந்த குனிக்க குனித்த இருக்க அதுல இருக்கக்கூடிய முதல் குனிக்கவே எல்லாத்துக்கும் கூட்டணும். பனிக்க சுரந்து கரண் முதலோர் குனிக்க கவர்ந்த படை குனிக்க பல்வேயும் குனிக்க தனிக்கை சிலையும் குனிக்க வானவர் முனிவர் குழுவும் தனி அரணும் இனி கட்டழிந்தது அரக்கர் குலம் என்று சொல்லி இரண்டும் குறிக்க. இது இரண்டும் குறிக்க. இப்படி அந்த குறிக்கிறது எல்லாத்தையும் கொடுக்க கூட்டணும். கூத்தாட அப்படின்னு பொருள். நடுக்கமடையும்படி பனிக்க கரந்தா சுரந்தா சுரத்து காட்டில நடுக்கமடையும்படி காட்டிலே வாழ்பவர்களாகிய கரண் முதலாகியவர்களுடைய கவர்ந்த வந்தம் கூத்தாடும்படியாக பல்பேய் தன் பசி போகிறது என்று கூத்தாடும்படியாக ராமனுடைய கையில் கூத்தாடும்படியாக வானவரும் முனிவர் குழுவும் தனி அரணும் இனி கட்டழிந்தது அரக்கர் குலம் என்று சுருதி ஈர் இரண்டும் 4 வேதமும் கூத்தாடு.
வானவர் கூத்தாட, முனிவர் கூத்தாட, தனிகரன் கூத்தாட, ஸ்ருதிகள் நான்கும் கூத்தாட, நான்கு ஏழம் கூத்தாட, உன்னித்த புருவத்துக்கு, வளைந்த புருவத்துக்கு ஓமன் நீயே கோடியா. எந்த புருவம் வளைந்ததால் இந்த இந்த குறிப்பெல்லாம் நேர்ந்ததோ, எந்த புருவத்துக்கு கோபம் வந்த போது வளைந்ததோ, அந்த கோபம் வளைஞ்சது, அந்த புருவம் வளைஞ்ச சமயத்துல இதெல்லாம் கூத்தாடியது. அதற்கு ஓமை வேண்டுமானால் நீயே கொடு. சமயத்துல ராமன் கோபப்பட்டதா இல்ல? நிறைய வரும், நிறைய வரும். வாலி தாரைய என்ன ருமைய வபினான்னு சொல்லும்போது உலகம் நுங்கிய வாய் துடித்தது அப்படின்னு. ஒரு நாள் தோன்றும் தனிமருவும் மலர்வும் தேய்வும் மலரவும் ஒரு நாள் கவ்வும் முழுவதும் இறப்பும் பிறப்பும் ஒளிவொன்றால் இறங்குமதி நிழற்கீழ் பெருநாள் நிற்பின் அவன் நெற்றி பெற்றித்து ஆகப் பெறும் மன்னோ. வருநாள் தோன்றும் தனி மருவும் வளரும் தேயும் வாழ் அறவம் ஒரு நாள் கவ்வும் உரு கோளும் இறப்பும் பிறப்பும் ஒழிவற்றால் இரு நாள் பகலின் இலங்குமதி அலங்கல் இருளின் எழில் நிழற்கீழ் பெருநாள் நிற்பின் அவன் நெற்றி பெற்றித்து ஆகப் பெறும் மன்னோ. இது நெற்றிக்கு உண்டான உவமை. நெற்றிக்கு அத சொல்றாரு, வருநாள் தோன்றும் தனி மருவும். வருநாள் தன் உதயமாகும் போதே தோன்றும் தனி மருவும், அதாவது என்னெல்லாம் சந்திரனுக்கு இருக்கு அது எதுவுமே இல்லாத ராமனுடைய நெற்றி, இதெல்லாம் இல்லாம இருந்தா அதை இந்த நெற்றி சொல்லலாம். அதாவது வருநாள் தோன்றும் தனி மருவும், அதாவது உதயமாகும் போதே உடன் சேர்ந்து வருகின்ற அந்த மருவும் வளரும் தேய்வும், வளர்தலும் தேய்தலும் ஒரே மாதிரி இருக்காது, ஷேப்பெல்லாம் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். வளரும் தேய்வும் வாழ் அறவும் ஒரு நாள் கவ்வும் ஒரு கோளும். ஒரு நாள் தோன்றும் தனி மருவும் வரும்போதே தோன்றுவதாகிய அந்த மருவும் வளருது தேய்வது, ராகு வந்து கவ்வுவது. அதான் ஒரு வாழாரம் ஒரு நாள் கவ்வும், ஒரு ராகு கேது ஒரு நாள் வந்து கவ்வக்கூடிய. இதெல்லாம் தீர்ந்தது என்றால் இறப்பும் பிறப்பும் ஒழிவுற்றால் இதெல்லாம் மறைவதும் தோன்றுவது, மறைவதும் தோன்றுவதுமான இதெல்லாம் இல்லாமல் போனால் அட்டமி சந்திரன் இது நாள் பகலின் இது நாள் பகல் 2 அஷ்டமி சந்திரனுடைய இலங்கு மதி, அஷ்டமியிலே தோன்றக்கூடிய நல்ல ஒளியுடைய சந்திரன் எட்டாம் பிறை சந்திரன் நெற்றி. இருங்க அதுல இன்னும் கொஞ்சம் சேர்க்கிற இலங்குமதி அலங்கல் இருளின் எழில் நிழற்கீழ் பெருநாள் நிற்பின். இருட்டுக்கு அடியில இருக்கணும். அது எப்பேற்பட்ட இருட்டு? அலங்கல் இருளின் எழில் நிழற்கீழ். அது என்னன்னா அவனுடைய அழக பாரத்துக்கு உவமை. அசைகின்ற இருட்டு. வந்து அசையக்கூடியது. அந்த அசைகின்ற இருட்டுக்கு கீழே ஓகே எழில் அழகான இருட்டு. அதுவும் அலங்கல் இருளின் எழில் நிழற்கீழ் பெருநாள் நிற்பின். ரொம்ப நாளைக்கு இருக்கணும். அஷ்டமியில வந்துட்டு சட்னி நவமியில சீனரிய மாத்திரக்கூடாது. பெருநாள் நிற்பின் அவன் நெற்றி பெற்றித்தாக பெறும். அவனுடைய நெற்றி மாதிரி இருக்கும். எழில் நேடல் ரொம்ப அழகா இல்ல இது அஷ்டமி சந்திர விப்ராஜ தனிகஸ்தல சோபிதா. அதே ஓமதான். அஷ்டமி சந்திர விப்ராஜ தனிகஸ்தல சோபிதா முகச்சந்திர கலங்காப மிருகநாபி விசேஷகா. அந்த வர்ணனைகள் எல்லாம் சொந்த லலிதா கிருஷ்ணாவுக்கு எல்லாத்துக்கும் வந்துடும். நீண்டு நெய்த்து இரண்டு எல்லாம் சம போட்டுக்கணும். நீண்டு குழந்து இரண்டு நெடுநீதம் பூண்டு புரிந்து சரிந்து கடை சுருண்டு உண்டு புகையும் நரும் பூவும் வேண்டும் அல்ல என தெய்வ வெறியே கவழும் நறுங்குஞ்சி நீண்ட சடை ஆயினது என்றால் மழை என்று உரைத்த அரிசி திருத்த பாடல்கள் ரொம்ப அழகா. இந்த வர்ணனையிலேயே முதல்ல இருந்த பாடல்கள் சாதாரணமா இருக்குது. எல்லா பாட்டுமே அர்த்தமா இருக்கு.
நீண்டு குழந்து நெய்த்து இருண்டு நெறிந்து செறிந்து நெடுநீளம் பூண்டு புரிந்து சரிந்து கடை சுருண்டு புகையும் சுருண்டு புகையும் நறும்பூவும் வேண்டும் அல்ல என தெய்வ வெறியே கமழும் நறும்பெரிய ஈண்டு சடையாயினது என்றால் மழையென்று உரைத்தல் இழிவன்றோ. நீண்டதாகி நீளமாகவும் இருக்கு. அதுதான் ஒரே அப்படி இந்த அயர்ன் பண்ண சில காஸ்மெட்டிக் பெண்களுடைய கூந்தெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து ஸ்ட்ரைட்டா இருக்கும். ஆமா ஸ்ட்ரைட்டா கம்பி மாதிரி இருக்கும். ஆனா இது அப்படி இல்லை, குழந்து நீளமா இருக்கு, குழைந்து இருக்கு, குழைந்து அதுக்கு வேற ட்ரீட்மெண்ட் இருக்கு. நெய்த்து நெய்த்து நெய்த்துக்கு நெய் பூச்சி இருக்கு. இல்ல இவர் ஒரு உரை எழுதினார், நிகு நிகப்பு பொருந்தியா நெய் பூசப்பட்டு நெச்சு பிச்சு பிச்சு உட்ப தட்ப கச்சி கச்சு தாங்கை. இது வந்து திருப்புகள். நெச்சு நெச்சு அப்படின்னா அது நெய்த்து அப்படிங்கிறது அது. இந்த நெகு நெகு என்று ஜிகு ஜிகு என்று லாசாரால நிறைய எழுதுவாரு. நிகு நிகுப்பு பொருந்தியா அதுக்கு பொருள் சொல்றாரு. நெய்த்து நெய்த்துனா நெய்த்து அந்த மைசூர் பாக்குடைய பதம்னு வச்சுக்கோங்க. லாசாரா அப்படிதான் சொல்லுவாரு. நெகு நெகு என்று அவங்களோட வேர்ட்ஸ். அந்த சாப்பாட்டு உமைக்கு ஒரு பெரிய பட்டியலே நாஞ்சல் நாணம்லாம் எவ்வளோ அது வந்து ஒரு மாதிரி வேண்டாம். தஞ்சாவூர்காரருடைய ஊமைக்கு ஈடாக சும்மா மீன் மாதிரி நீங்க வேற நெய்த்து இருண்டு இருண்டு கருத்து செறிந்து நெறிந்து செறிந்து. நெறிந்துன்னா ஒழுங்குபட்டு இருக்கு, நெறிந்து நேர்த்தியாக இருக்கிறது, செறிந்து அடர்த்தியாக இருக்கிறது. நெடுநீளம் ஒரு ஹேர் ஸ்டைலிங் மெனு கார்டு மாதிரி இருக்கு. என்னென்னலாம் கூந்தலுக்கு இது பண்ணுவாங்க எல்லாம் அவருக்கு இயற்கையாக இருந்திருக்கு. நெடுநீளம் பூண்டு வந்து நெடுநீளம் பூண்டு மிக மிக மிக்க கருநிறத்தை புரிந்து சரிந்து. புரிந்துனா முறுக்குப்பட்டு புரி புரிந்து சரிந்து கடை சுருண்டு பின்னே தாழ். கடைசியில சுருண்டு இருக்கு நம்ம கொஞ்சம். ஆமா கடை சுருண்டு நுனி சுருள பெற்று புகையும் புகையும் நறும்பூவும் வேண்டும் அல்ல. அதுக்கு வந்து அகி புகை பூ அதெல்லாம் தேவையே எல்லாமே தெய்வ வெறி கமல். இயற்கையான மனைமே அதுக்கு கமழும் நறுங்குஞ்சி அப்பேற்பட்ட அந்த கூந்தலானது ஈண்டு சடையாயினது என்றால் வனவாச தப்ப அது வந்து ஒரு சடையாகிவிட்டது என்றால் அதை போய் முகில் சொல்லலாம். மழை என்று உரைத்தல் இழிவல். மேகம் போன்ற கூந்தல் சொன்னா அது இழிவல்லவா? புல்லது ஏற்ற திருமகனும் பூவும் பொருந்த பூமி ஏழும் இது ஏற்ற நெடுஞ்செல்வம் எதிர்ந்த நான்கும் அது இன்றி அல்லது ஏற்ற கனகத்தும் அழியா நடையை இழிவான வலது ஏற்றி உதது என்றால் மத்த யானை வருந்தாதோ. புல்லல் ஏற்ற திருமகனும் பூவும் பொருந்த புவி ஏழும் எல்லை ஏற்ற நெடுஞ்செல்வம் எதிர்ந்த ஞான்றும் பத்தின்றி அல்லல் ஏற்ற கானகத்தும் அழியா நடையை இழிவான மல்லல் ஏற்றின் உள்ளது என்றால் மத்த யானை வருந்தாதோ. நடைக்குவோம் நடையில அந்த நடக்கே அந்த சந்தம் இருக்கு. அந்த சந்தத்துக்கு அந்த நடையோடைய சந்தம் இருக்கு. ராமன் ராமன் தனத்தான் அந்த ராமன் நடந்த அழக இவர் எழுதுறார் தியாகராஜர். புல்லல் ஏற்ற திருமகன், புல்லுதல்னா அணைத்துக் கொள்ளுதல். அதாவது தன்னிடம் வந்து சேர்தலை விரும்பிய லக்ஷ்மியும் புல்லல் ஏற்ற அரவணைப்பை ஏற்ற திருமகனும் ஸ்ரீதேவியும் பூவும் இந்த இடத்துல பூ, இது சம்ஸ்கிருத பூ, தமிழ் பூ இல்ல. பூமியும்
புவியேழின் எல்லையற்ற நெடுஞ்செல்வம். புவி 7னா சப்த தீபங்கள், 7 தீவுகளின் புவி 7 எல்லையற்ற நெடுஞ்செல்வம், 7 தீவுகளின் எல்லையில்லாத மிக்க செல்வத்தை எதிர்ந்த ஞான்றும் சாட்சி கிடைத்த சூழ் உலகம் எல்லாம் வரதனே வாழ அத சொல்ற. எல்லையற்ற நெடுஞ்செல்வம் எதிர்ந்த ஞான்றும் கிடைச்ச செல்வம் கிடைத்த போதும் அத்தியின்றி அல்லல் ஏற்ற காணகத்தும், அது இல்லாமல் அல்லல் பட்டு நடந்து போன காணகத்தும் அழியா நடையை. ராமனுடைய முகம்தான் அப்படி இருந்து நம்ம பிடிச்சிடும், ஆனா நடை கூட மாறலைங்கிற. அதாவது ராஜ நடை நடந்த போதும் ஒரே மாதிரி இருந்தது, கானகத்துல கல்லையும் முள்ளிலையும் நடந்த போதும் ஒரே மாதிரி இருக்கு. அழியா நடை அது. அல்லல் ஏற்ற கானகத்தும் அழியா நடையை, பேர்பட்ட நடைய இழிவான மல்லல் ஏற்றின் உள்ளது. ஏன்னா ரிஷபம், ரிஷபகதி அப்படின்னு சொல்றாங்க. பேர்பட்ட ஒரு கால மாட்டிக்கிட்ட அது இழிவான மல்லல். மல்லல்னா வளம் அர்த்தம். நடை இழிவான அருளாளருக்கு இல்லை. இல்ல மல்லல் வலிமையுடையதான். வலிமை அல்ல, வளம் மல்லல் மாமையாளம். அதான் அல்லல் அருளாளருக்கு இல்லை. வழி வழக்கம் மல்லல் மாமையாளம் நல்ல பழமையான இழிவான மல்லல் ஏற்றின் கூட ராமனுடைய வளத்துக்கு எதிரில இழிவான அந்த வளம் பொருந்திய ரிஷபத்துக்கிட்ட இருக்கு என்றால் அப்படி சொல்ற. மத்த யானை வருத்தாதோ, யானையினுடைய நடை கஜகாமினி என்று சொல்றாங்க இல்லையா, அது வருதாதா? இன்ன மொழி அம்மொழி கேட்டு எரியின் இட்ட வெளி என்ன தன்னை அறியாது அயர்வாது தலையின் வணங்கி நாயகனார் சொந்த ஒளி உண்டு அடையாத சொல்லும் அவை தோகை என்ன நடையாய் கேட்க அறிவான் ஆயினான். இன்ன மொழியம் மொழி கேட்டு எரியின் இட்ட வெளி என்ன தன்னை அறியாத அயர்வாளை தரையின் வணங்கி நாயகனார் சொன்ன குறி உண்டு அடையாளை சொல்லும் உளவால் அவை தோகை அன்னடையாய் கேட்க என அறிவன் அறைவான் ஆகினான். இன்ன மொழியை இவ்வாறெல்லாம் அதுமன் கூற அம்மொழி கேட்டு, அந்த மொழியை கேட்டு எரியில் இட்ட மெழுகை, தீயிலே போட்ட மெழுகு போல உருகின தன்னை அறியாது அயர்வாள், தன்னை மறந்து அயர்ந்து உருகிவிட்ட அந்த சீதையை தரையின் வணங்கி கீழே விழுந்து வணங்கி நாயகனார் சொன்ன குறி உண்டு, ராமனிடம் சொல்லி அனுப்பிய அடையாள குறிப்புகள் உண்டு, அடையாள சொல்லும் உளவால் அடையாள சொற்களும் உண்டு. அவை தோகை அன்ன நடையாய் மயில் போன்ற சாயலை உடையவனே கேட்க என அறிவன் அறிவுடையவனாகிய அனுமன் அறைவான் ஆயினான். அறைதல் நடத்தது அறிந்து ஆகும் நெறி நாங்கள் சில தாயர்க்கு அடுத்த பணி செய்து இவன் இருத்து என அச்சொற்கு உடுத்த துகிலோடும் உயிர் உடலோடும் நடத்தது அறிந்து ஆகும் நெறி நாங்கள் சில தாயர்க்கு அடுத்த பணி செய்து இவன் இருத்து என அச்சொற்கு உடுத்த துகிலோடும் உயர் நீக்க உடலோடும் எடுத்த முடிவோடும் அயல் நின்றதும் இசைப்பாய். நடத்தல் அரிதாகும் நெறி நாள்கள் சில தாயர்க்கு அடுத்த பணி செய்து இவன் இருத்தி என அச்சொற்கு உடுத்த துகிலோடும் உயிர் உக்க உடலோடும் எடுத்த முனிவோடும் அயம் நின்றதும் இசைப்பான். உயிர் நீக்க உடலோடும் உயிர் உக்க உடலோடும் அப்படின்னு சொன்னாதான் அந்த சொன்ன கரெக்டா இருக்கு. அதாவது அடையாளங்கள் சொல்றாங்க. நடத்தல் அரிதாகும் நெறி, நடந்து போகிற பாதை மிக மிக கடினமானது, நாட்கள் பல, நாள்கள் சில, கொஞ்ச நாள்ல திரும்பி வந்துருவேன். தாயர்க்கு அது வரைக்கும் தாயர்க்கு அடுத்தபடி செய்து இவன் இருத்தி, மாமியாரெல்லாம் பார்த்துட்டு இங்கே இரு, தாயர்க்கு அடுத்த பணி செய்து அவர்களுக்கு வேண்டிய பணிவிடைகளை செய்து கொண்டு இங்கே இருப்பா என அச்சொற்கு அந்த சொல்லுக்கு உடுத்த துகிலோடு, நான் கட்டின புடவையோட வந்துடுறேன், உயிர் உக்க உடலோடும், உயிரே போய்விடும் போலும் என்று சொல்லக்கூடிய அந்த உடலோடும், எடுத்த முனிவோடும், கோபம் அவள் சூடிக்கொண்ட அந்த கோபத்தோடும் அயல் நின்றதும் இசைப்பாய். பக்கத்திலே
நின்றாலே மரபுரி தரித்த வண்ணம் பக்கத்துல வந்து நின்னாலே உடம்புல உயிர் இல்லாத உடலா வந்து நின்றாலே அது சொல்லுவாய் என்று சொல்லி இருக்காங்க. எடுத்த முனைவோடு ரொம்ப அழகா இருக்கு. இல்ல உடுத்த துகிலோடு எடுத்த முனிவோடு உயிருக்க உடலோடு அயல் நின்றதும் இசைப்பாய். இது இந்த பாட்டுல ஆரம்பிச்சு 4 பாட்டு வந்து ஒரு தொடரா வருது. அதோட 63வது பாட்டோட 63ஓட நான் 3 பாட்டு மட்டும் படிச்சேன். இல்ல தமிழ்ல படிக்கணும். நீங்க படிக்கணும். நீங்க 3 படிச்சு முடிச்சு. நீண்ட முடி வேந்தன் அருள் ஏந்தி நிறை செல்வம் பூண்டதனை நீங்கி நெறி கோதலூரு நாளின் ஆண்ட நகர் ஆரையோடு வாயில் அகலாமும் யாண்டையது கான் என இசைத்ததும் இசைப்பாய். நீண்ட முடி வேந்தன் அருள் ஏந்தி நிறை செல்வம் பூண்டு அதனை நீங்கி நெறி கோதலூரு நாளின் ஆண்ட நகர் ஆரையோடு வாயில் அகலாமும் யாண்டையது கான் என இசைத்ததும் இசைப்பாய். தசரதனுடைய கட்டளையை ஏற்று நிறை செல்வம் பூண்டு, அதாவது அரசாட்சியை ஏற்றுக்கொண்டு அதுக்கப்புறம் அதை நீங்கி நீங்கி பூண்டதன் பின் அதை நீங்கி விட்டு நெறி போதல் ஒரு நாடு கானகத்துக்கு போன நாள்ல ஆண்ட நகர் ஆரையோடு மிதிலை நகர் அயோத்தியினுடைய வாசலை தாண்டாததற்கு முன்னால ஆரையோடு வாயில் அகலாம். மதுரை தாண்டாததற்கு முன்னால யாண்டே இருக்கான் கால் வந்துருச்சா அப்படின்னு கேட்ட அந்த வார்த்தையை சொல்வாய். இல்ல இந்த இந்த எள்ளடிய பாட்டோட நிறுத்திடலாம். ஏன்னா அடுத்த பாட்டுல கனையாடிய காட்டுறாரு. இல்ல இது பெயர்த்தும்னு இதுல நிக்குது. அடுத்த பாட்டோட கனையாடி முடியுது. இன்னைக்கு அந்த இதோட முடிக்கலாம். இல்ல அப்ப இன்னைக்கே வந்து உங்களுக்கு கனையாடியோட நிறுத்துவேன். அதுக்கப்புறம் வந்து 7-8 பாட்டு கண்டதனுடைய நாளைக்கு திருப்பி ஒரு தடவை படிக்கணும். அடுத்த வாட்டி படிப்போம். அந்த ஒரு பாட்டு படிச்சு எள்ளறிய தேர்தரு சுமந்திரன் இசைப்பாய் வள்ளல் மொழி வாசகம் மனத்துயர் மறந்தால் கிள்ளையோடு பூவைகள் வளர்த்தல் கிள என்னும் பிள்ளையுரையின் திறம் உணர்த்துதி பெயர்த்தும். சுமந்திரனை பார்த்து சீதை சொன்ன சொல் எள்ளறிய தேர்தரு சுமந்திரன் இசைப்பாய் வள்ளல் மொழி வாசகம் மனத்துயர் மறந்தால் கிள்ளையோடு பூவைகள் வளர்த்துதல் கிள என்னும் பிள்ளை உரையின் திறம் உணர்த்துதி பெயர்த்தும். பொன்னுரை பூவையும் நாகன வாய்ப்புள்ளையும் கிளியையும் பார்த்து நல்லா கவனிச்சு வந்தாட்டு என் தங்கை மாரிடம் சொல்வாயாக அப்படின்ட்டு சுமந்திர இடத்துல சொல்லி அமிச்சாலே குழந்தையாக சொல்லி அமிச்சா அதை சொல்வாய். எள்ளறிய தேர்தல் சுமந்திரன் இசைப்பார் இது சீதை சொல். வள்ளல் மொழி வாசகம் மனத்துயர் மறந்தாள் ராமன் சொன்னபடி சொல்வாயாக என்று இது வந்து once again within quotes. மனத்துயர் மறந்தாள் இது இவ்வளவு நேரம் சொல்லி வந்தவர் சுமந்திரனுக்கு வார்த்தை சொல்லி அனுப்பும்போது மனத்துயரை மறந்து சுமந்திரனுக்கு சொல்லி அனுப்பிச்சா கிள்ளையோடு பூவைகள் வளர்த்தல கிள என்றால் சொல் என்னும் பிள்ளை உரையின் திறம் உணர்த்தது. குழந்தை பாரு சொல்லி அனுப்பிச்சாலே அதை பெயர்த்தும் உணர்த்தது திருப்பி சொல்வாயாக. ஆனா இது வந்து ராமர் சொன்ன அடையாளத்தை இல்ல அந்த பாட்டு இல்லை. அப்படியே ரிப்பீட் பண்ண மாட்டாங்க பொதுவா. அதாவது அவர் முழு கதையும் சொல்லியிருக்காரு. அவரை வந்து கம்பர் சொன்னதுல நம்ம கொஞ்சமா எடுத்துக்கணும். இன்னும் சொல்லாம விட்டதெல்லாம் அது பாக்கி இருக்கு. அது அந்த இதெல்லாம் வந்து மீட்டு முறை வேண்டுவன இல்லை என மெய்ப்பேர் தீட்டியது தீட்டறிய செய்கையது செவ்வே நீட்டியது என நேர்தனல் என நெடிய கையால் காட்டினன் ஓர் ஆழி அது வாழ்நுதலி கண்டார். மீட்டு முறை வேண்டுவன இல்லை என மெய்ப்பேர் தீட்டியது தீட்ட அறிய செய்கையது செவ்வே நீட்டியது என நேர்ந்தனன் என நேடிய கையால் காட்டின ஓர் ஆழி அது வாழ்நுதலி கண்டார். ராமாவோட எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட். மீட்டு முறை வேண்டும், இதுக்கு மேல சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லி நேம் என்கிரேவ் மெய்ப்பேர் திட்டியது நேம் என்கிரேவ் ராம அப்படின்னு எழுதின பேர் போட்ட அந்த மோதிரம்
தீட்ட அறிய செய்கிறது, விசித்திரமான வேலைப்பாடு உடையது, செவ்வே நீட்டு இது, இதை காட்டுவாயாக என்று ராமபிரான் இடத்தில் கொடுத்தான் என்று நெடிய காட்டினான். தன்னுடைய நீண்ட கைகளாலே ஆழி மோதிரத்தை எடுத்து காட்டினான். அதை வாழ்வதலை கண்டார். ஒளி பொருந்திய நெற்றியை உடையவராகிய சீதை கண்டார். இது தீட்டரிய செய்திக்கு வந்து பிரதி எடுக்க முடியாதது, வேற ஒரு இது இல்லாததுங்கிற அர்த்தம் எடுத்துக்கலாமா? கூடாது. தீட்டரிய செய்கை எது? தீட்டரிய செய்கை எது பிரதி எடுக்க முடியாதுன்னு சொல்லலாம். செய்ய முடியாத வேலைப்பாடு உடையது, யாராலும் செய்ய முடியாத வேலைப்பாடு சொல்லலாம். இன்றைய அமர்வை நிறைவு செய்வோம். இன்றைக்கு ஆழி கொண்டு வந்து கொடுத்ததோடு இன்றைய நிறைவு செய்கிறோம். அடுத்த